ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப பெருசுன்னு நினைக்கிற எந்த ஒரு விஷயத்துக்குமே ஆரம்பங்கிறது ஒரு சின்ன புள்ளியாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் எங்களோட வீட்டு தோட்டத்துக்கான ஆரம்ப புள்ளிங்கிறது 4 தகர டின்னில் நடவு பண்ண 4 ரோஜா செடிகள் தான். அதே மாதிரி நீங்களும் உங்களோட கனவு தோட்டத்தை, அழகான கனவு தோட்டத்தை இன்றைக்கே ஆரம்பிங்க. ஒரு சின்ன தொட்டியிலிருந்து உங்களோட தோட்டம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு krishna-home-garden. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அது என்னென்னா மிளகாய் விதைப்புலேருந்து அறுவடை வரைக்கும் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் மிளகாய் விதை போகிறதுக்காக மண் கலவையை தயார் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இதில் நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா, 1 பங்கு தோட்டமண், 1 பங்கு சாண எரு, 1 பங்கு நெற்பதர் சேர்த்து கலந்து ரெடியாக வச்சுருக்கேன். உங்ககிட்ட கோகோ பீட் இருந்தால் நீங்கள் அதையும் பயன்படுத்தலாம். என்கிட்ட கோகோ பீட் இல்லை, நெற்பதில் இருந்தது, அதனால் நான் அதை சேர்த்துக்கிட்டேன். கோகோ பீட் எதுக்குன்னா மண்ணில் ஈரத்தை தக்க வச்சுக்க தான். இதில் வந்து நெற்பதிர் வந்து ஈரத்தையும் தக்க வச்சுக்கும், அதே நேரத்தில் நல்லா மக்கி உரமாகவும் இருக்கும். உங்ககிட்ட கோகோ பீட் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் மிளகாய் விதைக்கிறதுக்கு நான் விதை எதுவும் கடையிலலாம் வாங்க போகிறதில்ல, நம்ம வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை. நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற மிளகாயில் இருக்க விதையை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம காய வைக்கும்போது சிந்துற விதையை ஏதோ ஒரு தொட்டியில் போட்டு விட்டால் கூட அழகாக நாற்று வளர்ந்து கிடச்சிரும் நம்மளுக்கு. இப்போ நான் விதைக்காக குண்டு மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமே, குண்டு மிளகாயை தேர்வு செஞ்சு அதை எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நம்ம மிளகாய் விதைக்காக எடுக்கும்போது நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மிளகாயை எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து நாற்று முளைப்பு திறன் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா வளர்ந்து வரும் செடி. அதே மாதிரி நோய் தாக்கத்தையும் தாங்கி நின்று வளரும். அதனால் நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மிளகாயை எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மிளகாய் விதையை எடுக்கும்போது கையில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெறும் கையால் எடுத்திங்கன்னா உடனே கையை கழுவிடுங்க. ஏன்னா நம்மள அறியாமலே முகத்தில் கை வச்சுருவோம், அப்புறம் எரிச்சல் ஆகிடும். நீங்கள் விதை நிறுத்தி பண்ணிவிட்டு விதையை போடலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, விதைச்சிட்டு தண்ணியில் கொஞ்சமாக பஞ்சக்காவியை கலந்துட்டு அதை ஊற்றி விட போகிறேன். இப்போ வந்து விதையை நம்ம போட்டுடலாம். அப்படியே எடுத்து தூவி விட வேண்டியதான். இது நம்ம ஒன்றும் பெருசாக ஒரு விஷயம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ விதைக்கு மேலே லேசாக மண்ணை போட்டு கவர் பண்ணிடலாம். விதை மேலே தெரியாதபடி லேசாக மண்ணை போட்டால் போதும். ரொம்ப அதிகமாக போட்டு விதையை புதைச்சிடக்கூடாது. நம்ம விதையை தேர்வு செய்யும்போது ரொம்ப பழைய மிளகாயாக எடுத்துடாதீங்க. ஏன்னா அந்த மிளகாயில் இருக்கக்கூடிய காரத்தன்மை விதையோட முளைப்பு திறனை ரொம்பவே குறைச்சிடும். அதனால் காரமான மிளகாயாக இருக்கிற பட்சத்தில் நம்ம அந்த புது மிளகாயை எடுத்துக்கணும். அதை விதைக்காக எடுக்கிற மிளகாயை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பஞ்சக்காவியாவை கலந்து வச்சுருக்க தண்ணியை ஊற்ற போகிறேன். நீங்கள் விதைக்கு எப்போவுமே விதைச்சிட்டு தண்ணி ஊற்றும் போது இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலோட மூடியில் ஹோல் போட்டு இந்த மாதிரி இதால் விடுங்க. லேசாக தான் விடணும். நீங்கள் விதையை போடுறதுக்கு முன்னாடியே மண் கலவையில் நல்லா தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா மேலே லேசாக தண்ணி விட்டாலே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விதையோட முளைப்பு திறனை பொறுத்து அது எத்தனை நாளில் முளைச்சோருன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மிளகாய் விதை போட்டு கிட்டத்தட்ட 10 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. 2 வாரம் ஆக போகுது. பாருங்கள், கம்மியாக தான் முளைச்சிருக்கு. இதில் வந்து காரத்தன்மை அதிகமாக இருக்கிறதால விதையோட முளைப்பு திறன் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம மளிகை கடையிலேருந்து வாங்கிட்டு வர மிளகாய் எவ்வளோ நாள் ஸ்டாக் வச்சுருந்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் அது பழைய மிளகாயாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் கொஞ்சம் விதை தான் முளைச்சிருக்கு. நீங்கள் தேர்வு செய்கிற மிளகாயை புது மிளகாயாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதோட முளைப்பு திறன் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் நாற்று நல்லா வளரணும். அதுக்கப்புறம் நம்ம நடவு செய்யலாம். இன்னும் ஒரு 15 நாள் ஆகட்டும். அப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மிளகாய் விதை போட்டு இன்னையோட 35 நாள் ஆகுது. நாற்றெல்லாம் நல்லாவே வளர்ந்து வந்துடுச்சு. இதுக்கு மேலே நம்ம எடுத்து நடவு பண்ணிடலாம். இந்த அளவுக்கு வளர்ச்சி போதும் நம்ம நடவு பண்ணுறதுக்கு. பாருங்கள், இதில் ஒரு தக்காளி செடி மண் கலவையிலேயே இருந்த விதையை வந்து முளைச்சி வந்திருக்கு. இதுலேயும் பூ பிடிக்கவே ஆரம்பிச்சிருச்சு. இதையும் நம்ம தலையில் நடவு பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு. ஆனால் நம்ம விதை போட்டது வந்து நிறைய போட்டிருந்தோம். அதோட முளைப்பு திறன் ரொம்பவே குறைவாக இருந்திருக்கு. ஏன்னா மிளகாயில் இருக்கக்கூடிய காரத்தன்மை வந்து அதோட முளைப்பு திறனை குறைச்சிரும்னு சொல்கிறாங்க. அதனால் இதில் வந்து பழைய மிளகாயாக இருந்திருக்கும். அதனால் ரொம்ப நாள் ஆனதால் முளைப்பு திறன் குறைஞ்சிருக்கு. அதனால் இவ்வளோதான் முளைச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குண்டு மிளகாய் நாற்றுகளை வந்து 35 நாளில் எடுத்து நடவு பண்ணியிருந்தோம். இப்போ வந்து 100 நாளுக்கு மேலே ஆகுது. இப்போ வந்து மிளகாய் நல்லாவே காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து இலை சுருட்டல் பிரச்சனையும் இதோட சேர்ந்தே வருது. ஃப்ரெண்ட்ஸ், இலை சுருட்டல் பிரச்சனைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, மீன் அமிலத்தை அடிக்கடி ஸ்ப்ரே பண்ணாலே போதும். அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். ஒரு 2 இல்லை 3 நாள் இடைவெளியில் தொடர்ந்து தெளிச்சிட்டு வந்தாலே கொஞ்சம் கொஞ்சமாக செடி வந்து சரியாகி வந்துடும். பாருங்கள், இப்போ தான் நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருக்கு.
ஆரம்ப ஸ்டேஜ்லேயே இப்போ வந்து இலை சுருட்டல் பிரச்சனை வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம தோட்டத்தில் நிறைய ரக மிளகாய்களை பற்றி வீடியோ போட்டிருந்தோம். நம்ம தோட்டத்தில் மொத்தம் 16 ரக மிளகாய்கள் இருக்கிறதா வீடியோ போட்டிருந்தேன். அது மாதிரி இருந்த மிளகாய் செடிகளில் நிறைய செடிகளில் வந்து இலை சுருட்டல் பிரச்சனை வந்திருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி நடவு பண்ண செடியிலையும் அந்த பிரச்சனை இருந்தது. நான் அது வந்து எந்த ஒரு தெளிப்பும் அதில் இருந்து தெளிக்கலை. மீன் அமிலமோ இல்லை பஞ்சகாவியாவோ எதுவுமே தெளிக்கலை, அப்படியே விட்டுட்டேன். அது தானாகவே சரியாகிடுச்சு. இந்த வருஷம் வந்து அது நல்ல காய் காய்ச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு வந்து நான் அந்த செடியும் காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடி தான் அது. நல்ல இலை சுருட்டல் பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது இந்த செடியில். நான் அப்படியே விட்டுட்டேன், இதை கண்டுக்கவே இல்லை. எந்த ஒரு தெளிப்பும் இது கொடுக்கல, வளர்ச்சிக்கும் எதுவும் கொடுக்கல. அதை அப்படியே விட்டுட்டேன். இது மண்ணில் இருந்த ஓரத்துலேயே நல்லா வளர்ந்துட்டு இருந்தது. ஆனால் இலை சுருட்டல் பிரச்சனை ரொம்ப நாளாக இருந்தது. ஆனால் நான் அப்படியே விட்டுட்டேன். கொஞ்ச நாளில் தானாகவே சரியாகி இப்போ பாருங்கள் நிறைய பிஞ்சுகளும் தெரியும். வெயிலில் சரியாக தெரியுதான்னு தெரியல. பாருங்கள் நிறைய பிஞ்சும் இருக்குது, பூ வந்துட்டுருக்கு, புது கிளைகள் நிறைய வந்திருக்கு. செடியோட அடித்தண்டை பார்க்கும்போதே தெரியும் இது எவ்வளோ பழைய செடின்னு. பாருங்கள் நல்லா தடிமனாக வளர்ந்துருக்கு. இது வந்து இந்த 2 வருஷம் இந்த செடியோட வயசு. பாருங்கள் நிறைய காய்களை பறிக்காமல் விட்டுட்டேன், எல்லாம் பழுத்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடியில் வரக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இலை சுருட்டலுக்கு அடுத்ததாக பூ உதிர்ந்த பிரச்சனை நிறைய இருக்கும். பூக்கள் வந்து நல்லா பூக்கும், ஆனால் எல்லாமே உதிர்ந்து போயிடும், பிஞ்சாக மாறாது. அப்படி இருக்கிறதுக்கு வந்து நல்லா புளிச்ச மோரில் நல்லா தண்ணியில் கலந்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளை கலந்து செடிக்கு நல்லா ஸ்ப்ரே பண்ணுங்க. வேருக்கும் ஊற்றலாம், ஸ்ப்ரேயும் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது பூக்கள் உதிர பிரச்சனை வந்து சரியாயிடும். அடுத்தது வந்து நிறைய வைக்கிற பூ எல்லாமே பிஞ்சுகளாக மாறும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் செடியில் எந்த ஒரு நோய் தாக்கமும் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா புளிச்ச மோர், நல்லா புளிச்ச மோராக இருக்கணும். அப்புறம் நல்ல புளிச்ச இட்லி மாவு, நீங்கள் வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற மாவை வந்து நல்லா தண்ணியில் டைலூட் பண்ணி செடிக்கு மேலே அப்பப்போ தெளிச்சிக்கிட்டே வாங்க. அது வந்து செடிகள் வந்து நிறைய பூக்கள் பூக்கும், நல்ல அறுவடையும் கொடுக்கும். மிளகாய்கள் வந்து சீசன் கிடையாது, அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கால சூழல் வரும்போது ரொம்ப அதிகமாக காய்க்கும் காய்கள். அப்போ வந்து நம்ம அதுக்கு வந்து மிளகாய் பொடி அரைக்கவும் இல்லை மோர் மிளகா அந்த மாதிரி பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய மிளகா இருக்கப்ப. மற்றபடி எல்லா டைம்லேயும் மிளகா காய்ச்சிட்ருக்கோம். நம்ம வீட்டு தேவைக்கு போதுமான மிளகா நம்மளுக்கு வீட்லேயே கிடைக்கும் செடியை நடவு பண்ணால். நம்ம செடியை நடவு பண்ணும்போது நல்ல சூரிய ஒளி கிடைக்கிற மாதிரியான இடத்துல நடவு பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி இந்த செடிக்கு நம்ம பெருசாக எதுவும் செய்ய தேவையில்லை. மற்ற செடிகளுக்கு உரம் போடும்போது இதுக்கும் போட்டால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மிளகாய் விதைப்புலேருந்து அறுவடை வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.